தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு ஒரு சுற்றுப்பயணத்தை தமிழகம் முழுவதும் தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட 181 தொகுதிகளுக்கு அவர் அந்த பயணத்தை முடிச்சிருக்காருன்னு பார்க்குறோம். ஆனா அந்த பயணத்துல பல இடங்கள் கவர் ஆயிருக்கு. எக்ஸெப்ட் சென்னை அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய செய்தி. சென்னைக்குள்ள இன்னும் அவர் எந்த தொகுதிக்குள்ளவே வரல. இன்னும் மக்கள சந்திக்கல. அப்படி ஒரு பயணத்த வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவு அவர் எடுக்கும் பொழுது, இங்க இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் வந்து, "வேண்டாம், இப்ப வேண்டாம். பிரச்சாரம் போது பார்த்துக்கலாம். 2 செலவா எதுக்கு பண்ணணும்?" அப்படின்ற ஒரு கோரிக்கைய அவர்கிட்ட வச்சிருக்கிறதா கேள்விப்படுறோம். எதற்காக இத வச்சாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த வழக்கமாகவே சென்னை அப்படின்னா, அது வந்து திமுகவின் கோட்டை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா தேர்தல் வந்து வெற்றி வந்து அதுதான் நமக்கு சொல்லுது. அப்ப அப்படி இருக்கும் பொழுது எதற்காக வந்து இப்போ ஒரு ஒரு கூட்டம் நடத்தணும் அப்படின்னா, இப்ப பல விதிமுறைகளை பின்பற்ற வேண்டியிருக்கு. அதுக்காக வந்து நிலையான வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ அதுக்கான செலவுகளும் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். அந்த செலவை மாவட்ட செயலாளர்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்படி இருக்கும்போது அவங்க இதை நம்ம ஏன் செய்யணும் இந்த நேரத்தில், இது ஒரு கூட்டணி கட்சிக்கான தொகுதி அப்படின்றத யோசிக்கிறாங்க மாதிரி தெரியுது. அப்போ அடிப்படையில் வந்து ஒரு கூட்டணி தர்மத்தில் தடம் புரள்கிறதா அதிமுக? கூட்டணிக்கானது இப்போ நம்ம ஏன் செலவு செய்யணும் அப்படின்னுட்டு இப்போ பிரச்சாரம் பண்ண வேண்டிய இடத்துல, மக்களை சந்திக்க வேண்டிய இடத்துல யோசிக்குது அப்படின்னா, அப்போ அந்த இடத்துல யார் செய்ய போகிறாங்க, அந்த மக்களை ஏன் விடணும், ஏன் அந்த இடத்துல நம்ம வரமாட்டோம்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படின்ற பல கேள்விகள் இதுக்குள்ளே இருக்குது. இதை பற்றி தான் வந்து இன்றைக்கு நாம் பேச போகிறோம். நம்மோட 2 கருத்துரையாளர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. முதலாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு ஆதித்தன் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இரண்டாவதாக மூத்த பத்திரிகையாளர் திரு ராகவன் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். ராகவன் சார், அதாவது இப்ப திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிருப்தி தான் நிலவுது அப்படின்றதுதான் களத்துல இருந்து சொல்லப்படக்கூடிய தகவலாக இருக்கிறது. அப்ப இந்த சூழல்ல கூட சென்னையில வந்து எங்கேயுமே வந்து அதிமுக வெற்றி அப்படிங்கறத பார்க்க முடியாத சூழல் தான் இந்த மொமெண்ட் வரைக்கும் இருக்கிறதா நீங்க பார்க்கறீங்களா? அதாவது அப்படி இல்ல. அதாவது ஓராண்டுகளுக்கு முன்பே பாஜகவுடன் கூட்டணி அமைத்துக் கொண்ட திரு எடப்பாடி அவர்கள் தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாகவே தனது சூறாவளி பிரச்சாரத்தை தொடங்கினார். முதல் கட்டமா அவர் என்ன பண்ணார், தென் மாவட்டங்கள்ல அப்படி போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 181 தொகுதியில தேர்தல் பிரச்சாரத்தை முடிச்சிட்டார். அதுக்கப்புறம் அடுத்த கட்டமாக வேறு சில தொகுதிகளை அவர் போறதுக்கு திட்டமிட்டிருக்காரு. இந்த நிலையில சென்னையை ஒட்டியுள்ள திருவள்ளூர், திருப்போரூர் அங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ணவர் இன்னும் சென்னை மாவட்டத்துக்குள்ள அவர் வரல. அது வந்து அவர் அடுத்த கட்டமா அது பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு. இப்ப ஏற்கனவே பேப்பர்ல வந்த செய்திகள் படி இந்த மாவட்ட செயலாம் இப்ப வராதிங்க, 2 செலவாயிடும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அதாவது சென்னை வந்து இப்போ ஆஸ் இட் இஸ் ஆஸ் ஆன் டேட் திமுக கோட்டையா இருக்கு, வாஸ்தவம் தான். அதே நேரத்துல கடந்த ஓராண்டுகளாக திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு அதிருப்தி இருக்கு. ஒரு பக்கம் அவங்க வந்து இலவச பயணம் கொடுத்துருக்காங்க மகளிருக்கு, ஒரு பக்கம் மகளிர் உரிமை தொகைன்னு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஒரு பக்கம் வந்து இளைஞர்கள் நல திட்டம், ஓய்வூதியர்களுக்கான திட்டம், முதியோர்களுக்கான திட்டம், மாற்றுத்திறனாளிக்கான திட்டம், இப்படி பல இந்த மக்கள் நல்வாழ்வு திட்டங்களை செயல்படுத்தி வந்தாலும் ஒரு சில காரணங்களால் நிர்வாகம் சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட ஒரு அதிருப்தி இருக்கு. இந்த அதிருப்தியை பயன்படுத்திக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி திமுக எதிர்ப்பு பிரச்சாரத்தை கையில் எடுக்கணும். அவர் வந்து இப்ப கடந்த 4 வருஷத்துல அவர் ஒன்றும் பெருசா எல்லாம் திமுக எடுத்து ஆர்ப்பாட்டமோ அதை பண்ணவே இல்லை. ஆனால் இப்ப வந்து 2 விஷயம். இந்த தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் வந்து திமுகவுக்கும் ஒரு முக்கியமான தேர்தல். என்னன்னாக்க ஆட்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், மீண்டும் திமுக ஆட்சி மலர வேண்டும், மக்கள் வந்து இன்டாக்டா இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு சோதனையான காலகட்டம்.
எடப்பாடியை பொறுத்த வரைக்கும், அதிமுக பொறுத்த வரைக்கும் கடந்த 10 தேர்தலா அவங்களுக்கு தோல்விதான் இருந்திருக்கு. இந்த தேர்தல் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்வா சாவா என்கிற பிரச்சனை. அதனால்தான் வந்து அவர் வந்து தனது பிரச்சாரத்தை முன்கூட்டியே ஆரம்பித்து முடுக்கிவிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறார். ஆனா இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் ஏன் மாவட்ட செயலாளர்கள்லாம் இப்ப வேண்டாம், செலவு ஜாஸ்தியாயிடும், அப்புறம் வாங்க நீங்க, நாங்க செலவு பண்ண தயாரா இல்லை அப்படிங்கிறது. அதுக்கு 2 காரணங்கள். ஒண்ணு, இப்ப தேர்தல் அறிவிப்பு வந்து விருப்பமனு போட்டு இன்னன்னார் தான் வேட்பாளர்கள்னு எடப்பாடி அறிவிச்சிட்டார்னா, அங்க இருக்கிற மாவட்ட செயலாளர்களோ இல்லை மாவட்ட செயலாளர் வேட்பாளராக கூட இருக்கலாம், அந்த மாதிரி ஒரு சூழல்ல அவர்கள் உற்சாகத்துடன் பணத்தை செலவு பண்ணி பிரச்சாரத்துக்கு செலவு பண்ணுவாங்க. ஆனா இப்ப கிட்டத்தட்ட சென்னையில வந்து சென்னை மாவட்டத்துல ஒரு 14 தொகுதி இருக்கு. அந்த 14 தொகுதியில பாதி தொகுதியை வந்து கூட்டணி கட்சி கொடுத்துடலாம் அப்படின்னு எடப்பாடி நினைப்பதாக தெரிகிறது. ஏன்னா திமுக கோட்டையா இருக்கு, இது 14 தொகுதியிலையும் விஷப்பரிச்ச வேண்டாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரியல. அப்படி இருக்கிறது இந்த மாவட்ட செயலாளர்கள் வந்து சில தொகுதிகளில் அந்த உற்சாகம் இழந்திருப்பாங்க. போட்டி கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு விட்டு கொடுக்கும்போது அவர்களுக்காக நாங்கள் ஏன் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் ஒண்ணு. 2வது, இந்த செலவினங்கள்லாம் இப்ப வந்து ஏதோ ஒரு சில லட்சங்கள்ல இருந்து இப்ப கோடி கணக்கில் ஆயிடுச்சு. அதாவது ஒரு பிரச்சாரத்துக்குன்னு வந்தா சென்னைக்கு வந்தா ஒரு கோடியிலேருந்து கிட்டத்தட்ட 2 கோடி வரைக்கும் அவங்க செலவு பண்ண வேண்டிய சூழல். ஏன்னா தேர்தல் பிரச்சார செலவுகள்லாம் இப்ப விளம்பரம், நவீன விளம்பரம் எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் சேர்ந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டியிருக்கு. 2வது, நம்ம கூட்டணி கட்சி வந்து வேட்பாளர் நிற்பதற்கு நாம் ஏன் செலவு பண்ண வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வந்து தொண்டர்கள் மாவட்ட செயலகம் மனதுல ஒரு மேலோங்கி நிற்கிறது. இப்ப அவர் தலைமையில தான் இந்த கூட்டணி, அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லும் போது அவர் எல்லா தொகுதிக்கும் போறது தானே முறையாக இருக்க முடியும் இல்லையா? பிரச்சாரங்கிறது வேற. இப்ப பண்ணும்போது பிரச்சாரங்கிறது கண்டிப்பாக அவர் எல்லா தொகுதியும் கவர் பண்ணணும். ஏன்னா பாஜக, ஏடிஎம்கே, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாத்துக்கும் அவர் தான். இப்ப தமிழகத்தில் வந்து அதிமுக தலைமையில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற நிலை இருக்கும் போது அவர் தான் முழு பொறுப்பாளி, கண்டிப்பாக அவர் செல்ல வேண்டும். ஆனால் அவர்கள் கட்சியினரிடையே அந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தென் சென்னை தொகுதியில வந்து ஒரு பாஜக வேட்பாளர் நிற்கிறார்னா கண்டிப்பா அதிமுக சார்பில் அதுக்கு செலவு செய்ய தயங்க மாட்டாங்க. அதுவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியில இருக்க உதிரி கட்சியில யாரோ ஒருத்தருக்கு வந்து அந்த தொகுதியை கொடுத்துட்டாங்கன்னா இவர்களுக்கே நாம் வேலை செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சலிப்பு இருக்கும். இன்னும் சொல்லப்போனா இப்ப இதுல வேடிக்கை என்னன்னா, அந்த கூட்டணியிலும் இருக்குமா? எல்லா கூட்டணியிலும் இது இருக்குமா? இப்ப திமுக கூட்டணியிலும் இந்த பிரச்சனை இருக்குமா? திமுக கூட்டணியில இருக்கும். அதான் திமுக கூட்டணியில வந்து 2 விதமா சொல்லலாம். திமுக கூட்டணியில காங்கிரஸ் நீடிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, சட்டமன்ற தேர்தலில் திமுக தயவுல தான் காங்கிரஸ் ஜெயிக்குது. அதே நேரத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் 40 இடத்தையும் பிடிக்கிறாங்கன்னா அதுக்கு காங்கிரஸோட உதவி திமுக தேவைப்படுது. இப்படி பரஸ்பரம் உதவியில் இருக்கனால தான் அவங்க வந்து கூட்டணியை விட்டு வெளியே போகாம இருக்காங்க. கண்டிப்பா போக மாட்டாங்க. ஏன்னா திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்தால் வெற்றி உறுதிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து சென்ற தேர்தலில் 25 சீட்டு 18 சீட்டு ஜெயிச்சாங்க. செலவுங்கிற ஆங்கிள் திமுக தரப்புலயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமா? ஏன்னா இங்க கூட்டணி வந்து கட்சி நிக்க போகுது ஒரு இடத்துலன்னா அப்ப அந்த இடத்துல நம்ம செலவு செய்யணுமா அப்படின்ற ஒரு திங்கிங் அங்கேயும் இருக்குமான்னு கேட்கிறேன். இல்ல, அதாவது அவங்க வந்து இப்ப திமுகவை பொறுத்த வரைக்கும் ஒன்னும் காங்கிரஸ் மேலிடம் வந்து ஓரளவுக்கு செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. ஆனா அதே நேரத்தில் திமுக விட்டு கொடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து வெற்றி என்பது முக்கியம். அதனால பணத்தை செலவிட தயங்க மாட்டார்கள். தொண்டர்கள் ஏற்கனவே இன்டாக்டா இருக்காங்க, அவங்க கண்டிப்பா வேலை செய்வாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமான ஒரு சூழல். ஆனா ஏடிஎம்கேல
இப்ப இந்த மாதிரி ஒரு மனப்பாங்கு இருக்கு. நம்ம இல்லாத ஒரு ஆளுக்கு நம்ம செலவு பண்ணணுமா அப்படிங்கிற எண்ணம் மேலோங்கி இருக்கு. அதான் அதுக்காக வந்து இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக அதிமுக கூட்டணி தான் இப்ப பலமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்ல போனா பாமக ஒண்டிதான் அதிமுகல வந்து சேர்ந்திருக்கு. பாமக வந்து சேர்ந்திருக்கு. ரெண்டாவது இப்ப சமீபத்துல அதாவது எடப்பாடி துரோகி என்று விமர்சித்த தினகரன் இப்போ வந்து என்டிஏல மீண்டும் சேர்ந்து நாங்கள் வந்து அதிமுக வெற்றிக்கு உழைப்போம் அப்படின்னு மறைமுகமா சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கிறத அந்த மாதிரி சென்னையில ஒரு தொகுதிய அமமுகக்கு திமுக ஏடிஎம்கே விட்டுத்தர தயாரா இருக்கிறதா என்பதும் ஒரு கேள்விக்குறி. ஏற்கனவே ஆர்கே நகர்ல நின்னவர் தானே, ஏற்கனவே ஆர்கே நகர்ல தினகரன் அவர்கள் நின்னாரு, வென்றாரு எல்லாம் நம்ம பார்த்தோம். நீங்க சொல்ற இல்ல அது ஏற்கனவே நின்றவர் தான். ஆனா இவங்க அதிமுக வந்து அமமுக வெற்றிக்கு முழு மனதோட பிரச்சாரம் செய்வார்களா, வந்து வெற்றி பெற உழைப்பார்களா அப்படிங்கிறது ஒரு இட் இஸ் a doubtful question. ரெண்டு பேரும் வந்து நான் வரேன் சார். இந்த இடத்துல ஆதித்தன் சார்ட்ட நான் வந்து கேட்க நினைக்கிறது, இன்றைக்கு வந்து ஒரு அறிவிப்பு திமுகவில இருந்து வந்திருக்கிறது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து ஒவ்வொரு தொகுதியிலும் பொதுக்கூட்டம் நடத்தணும், நட்சத்திர பேச்சாளர்கள் எல்லாம் போட்டாங்க. சோ அவங்க போயிட்டு தொகுதி தொகுதியா ஒரு பொதுக்கூட்டத்தை நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. தலைவர் வரும்பொழுது வேற நிஜமாவே செலவுகள் அதிகமாக இருக்கும், பேச்சாளர்கள் போகும்போது அந்த அளவுக்கு இருக்காது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட திமுக அந்த அளவுக்கு தயாராக இருக்கும் பொழுது 181 தொகுதிகளை முடித்துவிட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த இடத்துல யோசிக்கிறது அப்படிங்கிறது, இல்ல மாவட்ட செயலாளர்கள் சொல்றதை கேட்கறது அப்படிங்கிறது கரெக்டா இருக்குமா சார்? அதாவது அதிமுக பொறுத்தவரையில 2019 இருந்து அவங்க சொல்றாருல, திமுக 10 தோல்வி, பழனிசாமி தொடர்ந்து தோல்வி. அதனால பணம் செலவு பண்றதுக்கு கட்சி மீண்டும் செலவு பண்ணுவாங்க, கீழே உள்ளவங்க பண்றதுக்கு தயக்கம் ஒண்ணு. இப்போ ஒரு பிரச்சாரம் பண்ணும்போதே இப்போ எங்க பக்கம் மாவட்டத்துக்கு வரும்போது அந்த பகுதியில சீட்டு கேட்பாங்கல்ல, நமக்கு தருவார் நினைச்சு தான் செலவு பண்றாங்க. மாவட்ட செயலாளர் கூட செலவு பண்ணல, இந்த வேட்பாளராக முயற்சிக்கிறவங்க செலவு பண்றாங்க. அப்படிதான் செலவு பண்ணிட்டு இருக்காங்க அதிமுகவுக்கு. இப்போ வந்து இது ஒரு காரணம். நீ சொன்ன மாதிரி 8 தொகுதி விட்டு கொடுக்கும் போது அங்க வேட்பாளரே வாய்ப்பு இல்லாமல் செலவு பண்ண மாட்டோம் ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு காரணம், இப்ப சமீபத்துல மதுராந்தகம் அதிமுக இந்த பொதுக்கூட்டம் நடந்து பிரதமர் வந்து பேசினாரு. எடப்பாடி ஒரு கூட்டணியா ஒரு பெருசா பண்ணாங்க. அந்த கூட்டத்துல மாவட்ட செயலர், அந்த ஏரியா மாவட்ட செயலர் அதிமுக மாவட்ட செயலர் இருக்காரு. அவர் என்ன செய்யணும், அதிமுக தொண்டர்களை அதிக அளவுல வர வச்சு கொண்டு போகணும். ஆனா அங்க வந்து என்னமோ வந்து முதலமைச்சர் வேட்பாளர் வந்து எடப்பாடின்னு சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டுல என்டிஏ தலைவர் அதிமுக சொல்லியாச்சு. ஆனா அந்த கூட்டம் எப்படி நடந்துச்சு, பிரதமருடைய கூட்டம் மாதிரியே நடந்துச்சு. அண்ணாமலை பேர் சொன்னா விழுற கைத்தட்டலை விட எடப்பாடின்னு சொன்னா பேர் சொன்னா விழுற கைத்தட்டல் குறைவா இருந்துச்சு. அதுக்கு காரணம் அந்த தொகுதி மாவட்ட செயலாளர் சொல்லி சொல்றாங்க. இத்தனைக்கும் அவருக்கு கட்சி மேலிடத்திலேருந்தே பணம் போயிருக்கு அந்த மாவட்ட செயலாளருக்கு செலவுக்காக. ஆனாலும் சரியான ஆட்களை திரட்டி கொண்டு வரல. அப்ப இந்த மாதிரி, ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கூட வழக்கமா ஒரு அதிமுக கூட என்ன சொல்லுவாங்க, முடியும் போது எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, அண்ணா நாம இங்க பாரத் மாதாக்கு ஜெய கோஷம் வந்து அதிகமா இருந்துச்சு. அதனால அதுல இருந்து இப்போ கிட்டத்தட்ட இந்த செலவு பண்றதுலையும் சரி, கூட்ட பிரச்சாரம் சொல்லி ஏடிஎம்கே விட பிஜேபி வந்து அதிகமா அவங்களை அமுக்கிற மாதிரி ஒரு பெருசா பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, சென்னை மாதிரி இப்போ பிஜேபிக்கு ஒரு இது, கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் ஜெயிச்சிட்டோம், மும்பையில் ஜெயிச்சிட்டோம், அப்போ நகர பகுதிகளில் நமக்கு ஆதரவு இருக்கும்போது கூடுதல் தொகுதி கேட்பாங்க. சென்னை தொகுதி கேட்கும்போது அந்த அவங்க நிற்கிற வேட்பாளர்கள் அவங்க செலவு பண்ணணும். அது வந்து எலெக்ஷன் பிறதான் தெரியும், அப்போ செலவு பண்ணாங்க. இப்பவுமே தெரியாம போது கட்சி வேண்டாம், பிஜேபி சைட்லேருந்து பணம் கொடுத்தா செலவு பண்ணான். அதிமுக மாவட்ட செயலாளர் நினைக்கிறாங்கன்னா, இப்போ கடந்த 5 வருஷம் தேர்தலை பார்க்கும்போது அங்குள்ள அதிமுக தொண்டர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 2 பேர் தான் அமைச்சரை விட மந்திரி கூட கொடுக்கல. அப்போ சென்னைக்கு அமைச்சரை விட அதிகமாக சம்பாதிச்சாங்க 1-2 எம்எல்ஏக்கள் அதிமுக ஆட்சி இருக்கும்போது எடப்பாடி. ஆனால் அவங்க யாரும் பணம் செலவழிக்கல. திமுக வர்த்தக தொடர்பான அதிமுக தொண்டர்லாம் கும்பிடுறாங்க ஆட்சி இருக்கும்போதே பலர்கிட்ட பேசும்போது. இப்போ 5 வருஷம் ஆட்சி இல்லை, வேற எங்க செலவழிப்பாங்க? அதான் அவங்க இதான் ஒரு சாக்குன்னு சொல்லிட்டு தயங்கிடுறாங்க. சரியா வந்தா எலெக்ஷன் நின்று வேட்பாளர் அறிவிச்ச பிறகு பார்த்துக்கலாம்
நம்ம இதில் பண்ணுண்டு. இன்னொன்று நீங்கள் சொல்ற மாதிரி அவங்க சென்னைக்கு ஏன் கடைசியாக வச்சுக்காங்கன்னா, சென்னை வந்து பழைய மாதிரி இல்லை, ரோட் ஷோ நடத்த முடியாது ஈஸியாக, பொதுக்கூட்டம் மட்டும் தான் நடத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எங்கே பார்த்தாலும் டிராஃபிக்கு, ஒரு சின்ன பிரச்சனைக்காக டிராஃபிக் ஜாம் ஆகுது ஒவ்வொரு நாளும். அதனால போலீஸ் அனுமதி வாங்கி பண்ணுறதுலாம் பெரிய கஷ்டம். அதனால இப்போ எடப்பாடி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண பிறகுனா கொஞ்சம் கட்டுப்பாடுகள்லாம் அதிகமாயிரும், அப்போ நடத்தலான்னு பார்த்துருப்பாரு. ஏன்னா அவரை முழுமையா அதிமுக தான், அவர் தான் சிஎம்ங்கிற மாதிரி பிஜேபி சொல்லிட்டாங்க ஒரு தடவை. ஆனால் அன்னைக்கு மீட்டிங்கில் பார்த்தா பிஜேபி அதிமுக என்டிஏ கூட்டணிங்காங்க. அவரு தினகரன் போனா அவரு பிஜேபி முன்னால தான் போய் சேர்றாரு, இவர்கிட்ட போக மாட்டேங்காரு. அப்போ இடையில எல்லாரும் பேசிக்கிறாங்க, கொஞ்சிக்கிறாங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் அப்படி எல்லாம் இருக்கு. இதெல்லாம் அதனால அவரு கொஞ்சம் அதிமுக மாவட்டம் எல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிப்போன்னு இருக்கலாம். அதே நேரத்துல இப்ப நீங்க சொன்னீங்க ஆட்சியில இல்லாதப்ப இன்னும் எப்படி செலவு பண்ணுவாங்க, அப்ப ஆட்சியில இருக்கக்கூடிய கட்சியால இப்ப இந்த தடவை நிறைய செலவு பண்ண ஆமா, முடியுமா? அது வந்து திமுக உங்களுக்கு பெரிய மாவட்ட செயலர் ஒவ்வொருவரும் பெரிய 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 பண சுரங்கமா இருப்பாங்க எல்லாரும் மாவட்ட செயலாளர்கள். அதனால அவங்களுக்கு பத்தி செலவு பத்தி கவலையே கிடையாது. ஒவ்வொரு மாவட்டம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிர் மாநாடுலாம் நடத்துறாங்க, இளைஞரணி மாநாடு எப்படி பக்காவா நடத்துறாங்க உங்களுக்கு தெரியும். கட்சிக்கான மாநாடு தனி, இது வந்து இப்ப கூட்டணி கட்சி நிக்கிற இடத்துலயும் அவங்க செலவு பண்ண தயங்க மாட்டாங்களா? ஆமா ஆமா, அது கூட இப்போ நான் ரீசெண்டா கேள்விப்பட்டேன். இப்போ காங்கிரஸ் போய் கூட்டணி பேசிக்கா டெல்லியில ஓகே பண்ணிட்டாங்க. பட் இஃப் ஒரு கண்டிஷன், செலவுலாம் நீங்க தான் பாத்துக்கணும். ஏன்னா காங்கிரஸ்காரங்க நாங்கள் எங்களுக்கு ஏற்கனவே கேரளா பார்க்க வேண்டியிருக்கு, அஸ்ஸாமை பார்க்க வேண்டியிருக்கு, தொடர்ந்து ஆட்சியில் இல்லை, நீங்களே பார்த்துருங்க, சரி அவ்வளோதான்ட்டாங்க. இப்போ 25 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 5-10 பேர் அவங்க செலவு பண்ண, மற்ற எல்லாம் திமுக தான் ஜெயிக்க வைக்கணும். ஏன்னா காங்கிரஸ் ஆளே கிடையாது. அவரு நீ தளபதி சொல்லியிருக்காருல, பூத் கமிட்டிக்கு ஆள் கிடையாது, பிரச்சாரம் வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக தான் தூக்கி சுமந்து அவங்க ஜெயிக்க வைக்கணும். அதனால அவங்களே செலவு பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க காங்கிரஸ் ஜெயிச்சாலும் திமுக ஜெயிச்ச மாதிரி தான் கணக்கு. அதனால அவங்க செலவழிப்பாங்க, அவங்க ஜெயிக்க வைப்பாங்க. அந்த மாதிரிதான். சென்னைக்குள்ள கூட்டம் தான் நடத்த முடியும், நிறைய வந்து கண்டிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொன்னீங்க. இப்ப திமுகவுக்கும் அது பொருந்துமா? ஏன்னா இப்ப புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள கைட்லைன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்களா? ஏன்னா அந்த கைட்லைன்ஸ்ல நிறைய ஃபாலோ பண்றதுக்கே கஷ்டமானதா நிறைய விஷயங்கள் அதுல இருக்கிறத பாக்குறோம். அதெல்லாம் திமுக பொறுத்தவரையில நீங்க இப்ப பிரச்சார கூட்டம் வரப்போது வேற விஷயம். அவங்க நீங்க பாருங்க, இந்த கடைசியெல்லாம் டெய்லி 2 ஃபங்க்ஷன் சென்னையில் நடக்குது. முதலமைச்சர் கலந்து போறாரு, துணை முதலமைச்சர் கலந்து, அதெல்லாம் என்ன ஒவ்வொரு திட்டமா தொடங்கி வைக்க. இன்னைக்கு பிங்க் ஆட்டோ தொடங்க, நேற்று இன்னைக்கு குழந்தைகள் மருத்துவமனைக்கு அடிக்கணும், இப்படி ஒவ்வொரு திட்டம். அது ஒரு சென்னை, அதுவும் மறைமுகமா அவங்களுடைய பிரச்சாரம் தானே. அது டைரக்டா அரசியல் பேசாவிட்டா கூட அது அவங்களுக்கு ஒரு மறைமுக பிரச்சாரமா தானே பயன்படுது அரசு நிகழ்ச்சிகள் கூட. அதனால அவங்களுக்கு அதை பத்தி கவலை இல்லை. எலெக்ஷன் டைம் அவங்க வேற மாதிரி பார்த்துக்கிடுவாங்க, அந்தந்த வேட்பாளர் போட்டு பார்த்துக்கிடுவாங்க. அதனால இப்பவுமே அவங்க பிரச்சாரம் ஆரம்பிச்ச மாதிரி தான். சென்னையில தினசரி அரசு நிகழ்ச்சி நடக்குது, ஏதாவது நிகழ்ச்சி அப்படி ஒன்றும் இல்லாட்டா கூட வேற ஏதாவது சைடில் ஒரு சின்ன சின்ன நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் கலந்துக்கிற மாதிரி நிகழ்ச்சி இதெல்லாம் வருது. அதனால அதை வந்து அவங்க மேக்கப் பண்ணிக்கிடுவாங்க திமுக. சார் ராகவன் சார், இந்த இடத்துல ஒருவேளை இத சென்னைக்கு இவ்வளவு இடங்கள், இந்த 8 இடங்கள் கூட்டணி கட்சிக்கு தான் போக போகுது அப்படின்ற மாதிரி அந்த டீலே சீல் ஆயிடுச்சா? தொகுதின்றது வந்து ஷேரிங்ன்றது நமக்கு வெளிப்படையா அறிவிக்கப்படாவிட்டாலும் உள்ளுக்குள்ள அந்த டீலிங் முடிஞ்சு போயிடுச்சா? அதனால இப்ப இவங்க எல்லாம் கொஞ்சம் வந்து அப்படி பின்னாடி வேண்டாம் இது அப்படின்ற முடிவுக்கு இவங்க வந்துட்டாங்களா? இல்ல, அது அப்படிதான் இருக்கும். ஏன்னா நெருப்பு இல்லாம புகையாது. மாவட்ட செயலாளர்கள் ஸ்மெல் பண்றாங்கன்னா, அதாவது மொத்தம் உள்ள இப்ப 14 தொகுதியில 7 தொகுதி போட்டி, 7 தொகுதியை நாங்க கூட்டணி கட்சி விட்டு தரோம் அப்படின்னு சொன்னா, பட் பொதுவான சாதாரண ஒரு நேரத்துல 14 தொகுதிக்கு அங்கங்க அதிமுக தலைவர் எல்லாம் இருப்பாங்க. நமக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் நிறைய பேர் எதிர்பார்த்திருப்பாங்க. அது மாதிரி ஒரு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னா அவங்க வந்து வேற ஒரு கூட்டணி கட்சி, ஒரு தேர்ட் பார்ட்டி வந்து நின்று ஜெயிக்கிறதுக்கு நாங்க ஏன் ஹெல்ப் பண்ணோம் அப்படிங்கிற மனப்பான்மை இருக்கும். அதுதான் இப்ப ரீசன்ட், இப்ப சமீபம் இல்ல 24 நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக வந்து ஒரு சீட்டு கூட வாங்காத காரணம் வந்து 2 விஷயங்கள். ஒண்ணு, எடப்பாடி போதிய அளவு பணம் செலவு பண்ணவில்லை. 2வது, கேண்டிடேட்டை சரியா சூஸ் பண்ணல. இதுதான் அது ஃபெயிலியர் காரணம். இல்லைன்னா 1-2 சீட்டா அது வந்திருக்கும். களத்தில் இறங்கி ஒன்றும் பண்ணல. அவங்க என்ன நினைச்சாங்க, எப்படி இருந்தாலும் வந்துருவோம், அது வந்து நடக்கல. ஸோ அதனால இப்போ தேர்தல்னா கொஞ்சம் பணபலமும் முக்கியம். பணத்தை செலவு பண்ணாதான், முதல் போட்டாதான் அதுல லாபம் பார்க்க முடியும். முதலே போடாம லாபம் பார்க்கணும்னு நினைச்சா அது நடக்காது. இப்ப
சேலம், கோயம்புத்தூர் அவங்க பெல்ட்டில் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஆனா தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்பு கம்மியா இருக்கு. அதை அதை உத்தேசித்து தான் பிஜேபி என்ன பண்ணுச்சு, தினகரன் அதிமுக சேர்த்து காட்டாலையும் நம்ம சேர்த்துப்போம். அப்பதான் அந்த பக்கம் இருக்கிற ஓட்டு தினகரனோட ஓட்டை வாங்கினாதான் ஜெயிக்க முடியும். அப்பொழுதுதான் அந்த வெற்றி எண்ணிக்கை கூடுதலாகும் என்பதை உணர்ந்து அதற்காக வேலை பார்த்து அவரை வந்து அதிமுக கூட்டணிக்குள்ள கொண்டிருக்காங்க. ஸோ இப்ப எடப்பாடி வந்து அதை வரவேற்றிருக்காருன்னா, அவர் எப்படி வரவேற்றாருன்னா, முதல்ல என்ன சொன்னாரு, எனக்கு வந்து தினகரன்லாம் நாங்க இப்ப சேர்க்கறதை பத்தி யோசனையே இல்லை, காலம்தான் பதில் சொல்லுன்னாரு. அதுக்கப்புறம் ஓபிஎஸ்சி கிட்டே வரக்கூடாது அப்படின்னாரு. இப்ப கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அவர் ஏடிஎம்கே பாஜக கூட்டணியில மீண்டும் தேசிய ஜனநாயகம் சேர்ந்துட்டாரு. இதை வந்து இபிஎஸ் வரவேற்றிருக்காரு. ஏன்னா இந்த 40 நாள்ல தேர்தல் நடக்க இருக்கிறதுனால அதை வரவேற்றிருக்காரு. தினகரனை வந்து இபிஎஸ் ஒரு கருவேப்பிலை மாதிரி பயன்படுத்திக்கிட்டு தேர்தல் முடிஞ்ச உடனே அவரை கழட்டி விட்டுருவார், அவரை கண்டுக்க மாட்டார். இதுதான் நடக்கும். அதே மாதிரி துரோகி, எடப்பாடி துரோகி என்று பேசி வந்த தினகரன், நாங்க வந்து பங்காளி சண்டையை விட எங்களுக்கு வெற்றி தான் முக்கியம், அதை ஒதுக்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு என்னன்னா, உள்ளூரை வந்து துரோகி தான், அதை வந்து உடனே இப்ப ஆற தழுவத்துக்கு அவர் தயாரா இல்லை, எல்லாமே நடிப்பு தான். இப்ப எலெக்ஷன்ல வந்து அதிமுக வேட்பாளருக்கு தினகரன் அமமுக தொண்டர்கள் வேலை செய்வார்களா, அமமுக வேட்பாளர்களுக்கு அதிமுக தொண்டர்கள் மனமோந்து வேலை செய்வார்களா என்பது சந்தேகம் தான். அங்கேயும் இருக்கு சார். திமுக காங்கிரஸுக்குள்ளேயும் இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா, நேற்றைக்கு வந்து தளபதி அவர்கள் பேசினதை வந்து மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி, செல்வ பெருந்தகைன்னு எல்லாரும் எதிர்த்து பேசுறாங்க. அப்ப அங்கேயும் அந்த பைண்டிங்கிறது குறைஞ்சுதானே இருக்கும்னு தானே பார்க்க முடியும். அப்ப ரெண்டு கட்சிக்கும் இது நடக்க போகுது. அதாவது திமுக காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த மூத்த தலைவர்கள்லாம் வந்து திமுக கூட்டணி இருக்கணும்னு தான் விரும்புறாங்க. இந்த இளம் தலைவர்கள் தான் வந்து நம்ம வேற கட்சிக்கு போகணும், திமுக விட்டு வெளியேறணும். ஏன்னாக்க திமுக கூட்டணியில நமக்கு 25 சீட்டு தான் கொடுத்தாங்க, அது வந்து அதை அதிகப்படுத்தணும், நம்ம ஒரு 50 சீட்ல நிற்கணும், நம்ம வந்து கட்சியை அப்பதான் பலப்படுத்த முடியும். முதல்ல இவங்க கட்சியை பலப்படுத்தாம இடத்தை அதிகரிச்சு வெற்றி பெற்று அதன் மூலியமா பலமடையலாம்னு நினைக்கிறாங்க. அடுத்த ஒரு தயவுல அதை முதல்ல விட்டுருந்தோம். அதனால இப்ப அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்க, இளைஞர்கள் வந்து அதிக சீட் வேணுங்கிற நோக்கத்துல தான் கூட்டணி விட்டு வெளியேறணும்னு ஒரு சீட் பேரத்துக்காக அச்சுறுத்தல் கொடுக்குறாங்க. ஆனா கூட்டணிக்காக பேசுறது கூட பரவாயில்ல, ரொம்ப ஒரு அவமானப்படுத்தி பேசுற மாதிரி அவர் தளபதி அவர்கள் பேச, இப்ப செல்வ பெருந்தகையே அதுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டிய, ஏன்னா ரொம்ப ஆதரவாக பேசக்கூடிய செல்வ பெருந்தகையே இப்ப எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு சூழல் அங்க உருவாகி இருக்கு இல்லையா? திமுக காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கிற மாநில தலைவர் எந்த முடிவும் எடுக்க முடியாது, மேலிட தலைவர் தான் முடியும். ராகுல்கிட்ட அவங்க டைரக்டா திமுக தலைமை பேசுறது. அதனால நிச்சயமாக இந்த கூட்டணி பிளவுபட வாய்ப்பு இல்லை, அவங்க வெளியேற மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு வெற்றி முக்கியம். ஏதோ 1-2 சீட்டு கூட வேணா கேட்கலாமே தவிர அதற்காக அவர்கள் வந்து ஒரு அச்சுறுத்தும் பாணியில தேர்தல் அரசியல்லாம் நடத்த முடியாது. ஏன்னா நிச்சயமா தெரியும், காங்கிரஸ்க்கு வந்து என்ன செல்வாக்கு இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா மாநிலங்களையும் செல்வாக்கு போயிடுச்சு. தமிழ்நாட்டுல தான் இழுத்து பிடிச்சி வச்சு ஒரு 18 பேரையாவது ஜெயிக்க வச்சிருக்காங்க அவங்க. அதாவது காங்கிரஸ் செய்த தப்பு என்னன்னா, ஓப்பனர் இருக்கும் போதே அவங்க தனித்து போட்டிட்டு 4 சீட் வாங்கினாலும் பரவாயில்லன்னு தனித்து போட்டிட்டு கூட்டணி பெரிய அவங்க கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொல்றீங்கன்னு புரிஞ்சுக்கிறேன். இந்த இடத்துல நான் ஆதித்தன் சார்ட்ட கேட்க நினைக்கிறது வந்து, இப்ப 181 தொகுதிகள் வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். நம்ம எல்லா இடத்துலையும் பார்க்கும் பொழுது கூட்டம் இருந்தது, நல்லா பேசுற விஷயங்களும் வந்து நல்லா பேசுறாரு அப்படின்றத பாக்குறோம். என்ன மாதிரியான தாக்கத்தை ஏதாவது ஏற்படுத்தியிருக்கா இல்ல இல்லையா? எடப்பாடி அவர்களுடைய சுற்றுப்பயணம் வந்து ஏதாவது லாபம் கிடைத்திருக்கிறதா அதிமுகவுக்கு அதன் மூலம்? இல்லை, அவர் எடப்பாடியோட பேச்சு வந்து வர வர கடுமையாக தான் பேசிட்டு இருக்காரு. ஒவ்வொருலையும் நல்ல கூட்டம் நல்லா வரத்தான் செய்யுது. பிஜேபி கூட்டணி அறிவித்த பிறகு அவங்க தொண்டர்கள் வர்றாங்க, இவங்களும் வர்றாங்க. ஆனால் அவரது இடையில தான் அவர் கொஞ்சம் ஆசை, விஜயை கூப்பிட்டு ஏமாந்தார், இந்த கொடி காட்டினாங்கன்னு சொல்லி. அப்படிலாம் பண்ணி அவர் கொஞ்சம் அப்பப்போ அந்த மாதிரி டைவெர்ட் ஆகுறாரு சில சமயம். ஏன்னா உள்ளூரில் பிஜேபி இருக்க அவருக்கு பிடிக்கலையோங்கிற மாதிரி டைவெர்ட் ஆகுறாரு.
இப்பதான் வேற வழியே இல்லை. பிஜேபி தான் நிரந்தரங்கிற மாதிரி ஒரு நிலைமையில இதா பேச ஆரம்பிச்சிருக்காரு. இன்னொன்னு வாக்குறுதிகள்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்காரு. தேர்தல் வாக்கு தான் கொடுத்துட்டு இருக்காரு. அதெல்லாம் ஓரளவு ரீச் ஆகிட்டு தான் இருக்கு மக்கள்கிட்ட. ஆனால் மக்கள் வந்து நம்புறாங்களா வேற விஷயம். ஆனால் அவர் சொல்றது மக்களை போய் சென்று அடையுது. ஏன்னா அந்த கவர்ச்சியான வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இப்போ அந்த கூட்டணி போட்டார்ல, தினகரன் கூட கூட்டணி போட்டது பெரிய அளவு ரீச் ஆகுது. தினகரன் வந்து அவருடைய ஸ்டேட்டஸுக்கு இப்போ அவருக்கு ஏற்பட்டிருக்க பிம்பம் வந்து அவருடைய ஸ்டேட்டஸுக்கு குறைதான், அதிகம்தான்னா கூட அவரு எடப்பாடி சேர்ந்தது அவருக்கு ஒரு எடப்பாடி தான் ஒரு ப்ளஸ் பாயிண்டா மாறி இருக்கு. எடப்பாடியை திட்டின எல்லாருமே, அண்ணாமலையிலிருந்து இவரு இவரு நம்ம அன்புமணியிலிருந்து தினகரன் வந்து எல்லாருமே எடப்பாடி பக்கம் போயிட்டாங்க. 3 பேரும் கடுமையாக திட்டினவங்க. அப்போ எடப்பாடிக்கு தான் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஆனாலும் பிஜேபி கட்சிகிட்ட இருக்கும்போது அவர் கொஞ்சம் பயப்படுறாரு, நம்மளை இது பண்ணிடுவாங்களோன்ட்டு. அது வந்து எலெக்ஷன் பிறகு தான், அது இப்போதைக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நான் அந்த கூட்டணி இன்னொன்று பணம் பிரச்சனை, இன்னொரு இது கருத்தையும் சொல்ல விரும்புகிறேன். பணம் வந்து நம்ம வந்து இந்த திமுக அதிமுக கூட்டணி தான் பணத்தை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் விஜய் கட்சியிலையோ நாம் தமிழர் கட்சியிலோ அதை பற்றி யாரும் பேசுகிறே இல்லை. அவங்க ஈஸியாக கூட்டம் கூட்டுறாங்க, அவங்களே செலவு பண்ணி பண்ணுறாங்க. அது ஒரு இது. அதே சமயம் இந்த திமுக கூட்டணியில் ஈவன் விஜய் கட்சியில் கூட இப்போ வந்து கோடிக்கணக்கில் பணம் விளையாடுது. யாருன்னா இந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட போய் எங்களுக்கு சீட்டு வாங்கித்தாங்க, அவங்க சும்மாவே 2 கோடி வச்சுக்கிடுங்கண்ணே, சீட்டு வாங்கித்தாங்க, வாங்கி தந்த பிறகு கூட தரேன், இல்லாட்டா கட்சிக்கு வச்சுக்கிடுங்க. அப்படி ரொம்ப பேர் பல எல்லா தொழிலும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர். அதுபோக அரசியல் புரோக்கர்கள் ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பாங்கல்ல, நான் வாங்கி தரேன், இவர் எனக்கு தெரியும், இந்த பவர் சென்டர் எனக்கு தெரியும். அது வந்து பல பயங்கரமாக நடந்துகிட்டு இருப்போம். அது அதில் புரள்ற பணம் பல கோடி. அது எங்கேருந்து வந்திருக்குன்னு தெரியல. ஆனால் எல்லா கட்சியிலும் இருக்கு. 3 கூட்டணியில் இருக்குது. நாம் தமிழர் மட்டும் இருக்கான்னு தெரியல. விஜய் கட்சியிலே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்களாம் எல்லாரும் சீட்டு வாங்கி. ஏன்னா எல்லா இடத்துலையும் நிற்க போகுது. 234 தொகுதி நிற்க வேண்டிய சூழ்நிலை அவங்க கட்சி வந்தாச்சு. அதனால அவங்க எல்லா கட்சியிலும் வாய்ப்பு நிற்போன்னு சொல்லி பணம் செலவு பண்ணுறாங்க. இந்த மாதிரி பணம் வந்து ஒரு பொருட்டு கிடையாது இப்போ. ஆனால் சென்னையை பொறுத்தவரையில நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 8 தொகுதியெல்லாம் போகுது, தொடர்ந்து தோல்வி. இதனால அவங்கள மாவட்ட செயலாளர் மத்தியில் ஒரு சரியான ஆள் இல்லை. ஜெயலலிதா ஆட்சியில பாருங்க, தஞ்சாவூர்ல இருந்து சென்னையில எங்கேயுமே வராதுன்னு நினைக்கிறீங்களா அதிமுக? சென்னையில இப்ப கூட எங்கேயுமே அதாவது ஆமா, இப்போ சென்னையில பாத்தீங்கன்னா தஞ்சாவூரை சேர்ந்த கலைராஜனை கொண்டு டிஎன்ஆர் நிப்பாட்டி ஜெயிக்க வச்சு எம்எல்ஏ ஆகினாங்க. சென்னை எல்லாமே தெலுங்கு பேசுவதான் அதிகமா டாமினேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும், அண்ணா நகர் இங்க எல்லாம் அவங்களெல்லாம் கூட மாத்தினாங்க. அந்த அம்மா மாத்தி எல்லாத்தையும் ஒரு புதுசா கொண்டு வந்து அப்போ வந்து வெளியூர்காரெல்லாம் உள்ள உட்காந்து ஜெயிச்சாங்க. இப்போ பழையபடி அது எடப்பாடி டீம்ல அதே பழைய மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு தொடர்புள்ள மாதிரி மற்ற பிரச்சனை வருது. அதனாலதான் அது வந்து வீக் ஆகிட்டே இருக்கு. இன்னொன்னு அவங்க வந்து சேகர் பாபு தான் இன்னைக்கு நம்பர் 1 சென்னையை பொறுத்த அமைச்சர். அவர் ஏடிஎம்கே வந்து அவருக்கு எல்லாரும் அதிமுக எல்லாரும் அவர்கிட்ட தொடர்பு வச்சிருக்காங்க. 10 பேர் அவர் சொல்படி கேட்பாங்க. அப்படிலாம் இருக்காங்க. சென்னையில கொஞ்சமாவது ஸ்ட்ராங்கா ஆகணும் அப்படின்னா என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது என்டிஏ கூட்டணி இல்ல, இப்பவுமே என்டிஏ கூட்டணி வந்து தொடர்ந்து ஒவ்வொரு 14 தொகுதி இருக்குல்ல, தொடர்ந்து இப்பவுமே இப்போ நான் ஊரா கூட்டம் போடுறேன். இப்பவுமே ஒரு கூட்டத்தை போடுங்க, பேசுங்க, போராட்டம், சின்ன பிரச்சனைகள். இப்போ எவ்வளவு பெரிய இப்ப இன்னைக்கு பாருங்க, ஒரு வார்டுல கொசு வலை போட்டா அது எவ்வளவு பெரிய இஷ்யூ ஆச்சு. இந்த மாதிரி சின்ன பிரச்சனை கூட சோசியல் மீடியாவால தான் பிரச்சனை ஆகுதுல. இது அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள் குறிப்பா பயன்படுத்துறது இல்லை. ஏன் எதிர்கட்சி அரசுக்கு எதிரான பிரச்சனைகளை பயன்படுத்த தொடர்ந்து போராட்டம் நடக்குது சென்னையில. அந்த போராட்டத்தை போய் என்னைக்கு போய் பெரிய பெரிய எடப்பாடி யாரும் போய் ஆதரிச்சிருக்காங்களா? ஆசிய போராட்டம், அந்த போராட்டம் தான் நேரில் போறதே கிடையாது. அவங்க ஏதோ பேருக்கு ஒரு ட்வீட் போட்டு உட்காந்துக்கிறாங்க, களத்துல போறது இல்லை. சென்னையை பொறுத்தவரைன்னு சொல்றேன். அவங்க மாவட்ட செயலாளர் போய் இறங்கலாம்னா அதுவும் கிடையாது. அந்த மாதிரி அவங்க போற அந்த மக்களோட ஏதாவது பண்ணுங்க. அதை விட்டுட்டு வெளியே வந்துகிட்டே பாலிடிக்ஸ் பண்ணா சென்னை எப்படி அவங்களுக்கு கைக்கு வரும்? அது திமுக அப்படி இல்லை. அவங்க திட்டங்களாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் மெட்ரோ வாங்குறாங்க, மின்சார பஸ்ங்கிறாங்க. அப்படி சென்னைக்குன்னே ஸ்பெஷலா திட்டம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை கவுண்டர் பண்ணணும். இவங்க போராட்டத்திலே இறங்கணும், மக்கள் பிரச்சனை போடணும், மாவட்ட செயலாளர்கள் இறங்கி போராடணும். அது இல்லையாங்க. கடைசியாக ராகவன் சார், அதாவது இது வந்து மாவட்ட செயலாளர்களுடைய வந்து மாட்டேன்னு சொல்றாங்களா, இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே இது இப்ப செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாரா? எப்படி உங்களுக்கு தோணுது? யாருடைய பூகமாக இது இருக்கக்கூடும் நினைக்கிறேன்? இல்ல இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து எடப்பாடி சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஆர்வமா இருந்தாலும் மாவட்ட செயலாளர்கள் கருத்து வந்து இதுதான். இப்ப வர வேண்டாம், எங்களுக்கு செலவு, அப்புறம் தேர்தல்னா இன்னொரு செலவு, இரட்டை செலவாகும். 2வது நான் சொன்ன மாதிரி வேட்பாளர் நாம் வருவோமா வரமாட்டோமா என்று தெரியாத நிலையில்
அவன் யாருமே 1 கோடி 2 கோடி செலவு பண்ண தயாரா இருக்க மாட்டாங்க. சரி. இப்ப இப்ப இன்னைக்கு இருக்கிற தேதியில ஆஹ், இந்த எலெக்ஷன் வந்து 4 முனை போட்டியிலிருந்து இப்ப 3 முனை போட்டி ஆயிடுச்சு. ஒரு ம். பக்கம் டிஎம்கே காங்கிரஸ் கூட்டணி, இன்னொரு பக்கம் பிஜேபி அதிமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம். இப்ப சீமான் தனித்து நிற்க போறேன்னு சொல்லிட்டாரு. அவர் வேற கட்சியில எதுவும் சேர மாட்டாரு. அப்படியே தான் போயிட்டு இருக்கோம். அதை வந்து ஒரு பெரிய இதா எடுத்துக்க வேண்டாம். சோ இப்ப எடப்பாடிக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருக்குன்னா, திமுக எதிர்ப்பு ஓட்டை அவர் வாங்கணும். அதிமுக அதிருப்தி ஓட்டுகள் விஜய்க்கு செல்லாமல் தடுக்கணும். ம். அதுக்கப்புறம் பாஜக, அமமுக, பாமக வேட்பாளர்களை ஜெயிக்க வைக்கிற பொறுப்பும் எடப்பாடிட்டு தான் இருக்கு. ஏன்னா பாமக வந்து ஒரு காலத்துல 5% வாக்கு இருந்தது. இப்ப இன்னைக்கு பார்த்தா 2% வாக்கு தான் இருக்கு. இதுல வேற வந்து பாமகவே 2ஆ பிரிஞ்சு அதுல ஒரு கோஷ்டியா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில அவங்களெல்லாம் ஜெயிக்க வைக்கிறோம். அவங்களுக்கு திடீர்னு 20 சீட்டு 23 சீட்டு கொடுத்தா எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க? 23 சீட்ல ஒரு 3 சீட்டு 20 சீட்டு காலி ஆச்சுன்னா அது யாருக்கு நஷ்டம்? ஸோ அவங்க கணக்குல குறையுது. ஸோ அதனால இப்ப வந்து எப்படின்னா, எடப்பாடி ஒரு நாள் விடாமல் கடுமையா தீவிர பிரச்சாரம் பண்ணி, ஏன்னா இப்ப அவர் கொடுத்த வாக்குறுதிகள் ஓரளவுக்கு நம்பிக்கை தர மாதிரி தான் இருக்கு. ஏன்னாக்க வாக்குறுதியை வந்து நம்ம பொய்ன்னு சொல்ல முடியாது. இப்ப வந்து உரிமை தொகையை வந்து 1000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா இவர் 2000 ரூபாய் தரேன்னு சொல்றாரு. ஆட்டோர்களுக்கு இலவச பஸ்ஸுங்கிறாரு. எல்லாம் நல்ல இதுதான். இதுக்கெல்லாம் பணத்துக்கு எங்க போவீங்கன்னு கேட்டா அதுக்கு வந்து அவர் சொல்லியிருக்காரு, நல்ல நிர்வாகம் இருந்தா நாங்க பண்ணலாம்னு சொல்றாரு. அவர் ஆசை இருக்கு அவருக்கு. ஆனால் சரியான கேண்டிடேட்டை போட்டு நல்ல பணம் செலவு பண்ணி, பணம் செலவு பண்றது முக்கியம் இல்ல, வீடு வீடா சென்னையில வந்து களத்துல இறங்கி பிரச்சாரம் பண்ணி திமுக எதிர்ப்பு ஓட்டை வாங்கினாதான் அவர் ஜெயிக்க முடியும். அதனால எல்லாத்தையும் வந்து இப்ப இவங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் ஷார்ட்டா தான் இருக்கு. ஏன்னா இனியும் யாராவது வருவாங்கன்னு காத்திருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நாளைக்கு ஒருவேளை தேமுதிக வந்தா கூட அவங்களோட பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, தேமுதிகவும் பாமகவும் எங்களுக்கு அந்த தலைவர்கள் வந்து எங்களுக்கு ஒரு எம்பி சீட் கிடைச்சா போறோம் அப்படிங்கிற மனோநிலையில தான் இருக்காங்க. யாருமே கட்சி வந்து நம்ம வேட்பாளர் ஜெயிக்கணுங்கிற மனநிலையில இல்லை. ஸோ இப்படி ஒரு ஒரு குழப்பமான சூழ்நிலையில அவர் வந்து ஒரு கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்டால்தான் ஓரளவுக்கு திமுகவை எதிர்த்து அவர் வந்து வெற்றி பெற முடியும். சரி. கடைசியாக ஆதித்தன் சார், வந்து இப்போ களத்துல இப்ப வந்து ராகவன் சார் சொன்னார், அதாவது தலைவர்களிடத்துல அது வந்து பைண்டிங் இருந்தா கூட களத்துல எப்படி பைண்டிங் இருக்கும் அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல் அப்படின்னு. அப்ப அதையும் முழுவதமாக உருவாக்கணும் அப்படின்னா என்ன செய்ய வேண்டி இருக்கிறது என்டிஏன்னு நினைக்கிறீங்க? இது இப்பவுமே 14 தொகுதியிலையும் நீங்க யாருக்கு எந்த தொகுதியிலையும் வேண்டாம். 14 தொகுதி வந்து தேர்தல் குழு வந்து எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு தேர்தல் குழு போடுங்க. தனித்தனியா போட வேண்டாம், சேர்ந்து போடுங்க. ஏன்னா சில கட்சிக்கு பூத் கமிட்டிக்கு ஆள் இல்லாமலே இருக்கும். என்டிஏல இப்போ காங்கிரஸ் இருக்கிற மாதிரி அங்கேயும் இருக்கும். அதனால சேர்ந்து ஒரு என்டிஏல ஒரு தேர்தல் குழு போட்டு இப்பவுமே 14 தொகுதியை ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். அப்படி ஒர்க் பண்ணும்போது எடப்பாடி மாதிரி தலைவர்கள் இப்போ அவங்க எல்லாம் நட்சத்திர பேச்சாளர் யார் இருக்கா? எடப்பாடிக்கு பிறகு யாரும் பெரிய அளவுல ஒன்றும் பேசி கூட்டுற மாதிரி ஆளே இல்லாம இருக்காங்க. இப்போ கூட்டணியில் மோடி வந்தப்ப அவர் ஒரு ஆள் தான் ஸ்டார் பேச்சாளர் மாதிரியும் இருக்காரு, அதுவும் முக்கிய தலைவர் மாதிரி இருக்காரு. இப்போ தினகரன் வந்ததுனால தினம் ஏற்கனவே சென்னை மக்களுக்கு அறிவுமானவர் யாருக்கெல்லாம், ஆனால் அவரை கொண்டு இப்போ பிரச்சாரத்தை விடுங்க. அதை மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலும் விடுங்க. அவர் சில 2 தொகுதியை பிரச்சார பொறுப்பே ஒரு அவர்கிட்ட ஒரு 1-2 பேர் கொடுக்கலாம். அந்த மாதிரி ஆட்களை சேர்த்து இப்பவும் ஒரு குழுவை அமைச்சு செயல்பட்டா அவங்களுக்கு ஒரு பரபரப்பான எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கலாம். அது ஒண்ணுதான், வேற ஒன்றும். திமுக வந்து ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா பண ரீதியாகவும் கட்சி ரீதியாகவும் அரசு திட்டங்கள் ரீதியாகவும் சென்னையை பொறுத்தளவு ஸ்ட்ராங்கா வச்சிருக்காங்க. அது உடைக்கிறது வந்து பிஜேபியினுடைய மோடியினுடைய இமேஜ். அது வந்து இன்னைக்கு சென்னையில பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபினால என்ன செய்வாங்க, மயிலாப்புரம் கொடுப்போம், சைதாப்பேட்டை ஆலந்தூர் கொடுப்போம், இப்படி நாளை தொகுதி வைப்பு கேட்பாங்க. அப்படிலாம் இல்லாம இப்பவுமே அவங்களும் ஒருங்கிணைச்சு எல்லா தொகுதியிலும் செயல்படுங்க. அது பேர் கொடுக்குற பிறகு கொடுங்க. அப்படி பண்ணா எல்லா தொகுதியிலும் ஒரு ஒருங்கிணைஞ்சு பண்ணும்போது எல்லாத்துக்கும் பரவாயில்ல ஒரு ஆதரவு வந்து மீண்டும் ஒரு எழுச்சி வரும். அது இருவருடைய கருத்துக்களுக்குமே மிக்க நன்றி சார்.